ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Am I audible for everybody? Yes. கேக்குதாடா எல்லாத்துக்கும்? பட்டுலாட்டு சார், டைம் ஆச்சு சார், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஏய், இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு 12th சேனல் இது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதாடா? சரி, வந்துட்டீங்க, கேக்குதா? Hello. But why are you here? My first question. You're supposed to be in 12th channel. Why are you in 10th channel? நான் தப்பா வந்துட்டேனா? நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். blessings வாங்கிட்டு போலாம் நினைச்சு வந்தீங்களா? Yes. Hi சொல்லிட்டு கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். No reply. Am I audible? All clear sir. ஓகே, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் வரலையே. உங்களை பார்க்கதா? ஓ மை காட். ஓகே, சூப்பர். ஆனா நமக்கு வந்து இப்போ 12th ஸ்ருதி மேம் லைவ் எடுத்திருக்காங்க கெமிஸ்ட்ரியில, சரியா? அப்ப அங்க போகணும். ஓகே, ஆமா சார், பிளஸஸ். யூ ஆர் ஆல்வேஸ் டு பிளஸ். ஓகே, கவலைப்பட வேண்டாம். என்னோட ஸ்டூடெண்ட்னாலே பிளஸிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, அது நம்ம ராசி அப்படி. நீங்க கவலைப்பட வேண்டாம், சரியா? இப்ப சிங்கும் வந்துருவான். ஓகே, நல்ல சமத்தான பிள்ளைங்கள 2 பேர் அப்படியே என்ன பண்றீங்க? கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போயிட்டு கெமிஸ்ட்ரி ஃபுல்லா நல்லா படிச்சு சூப்பரா மார்க் வாங்குறீங்க. ஏன்னா அங்க 1 மார்க் செஷன் போயிட்டு இருக்கு. கடன்னு ஆன்சர் பண்ணிட்டு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபுல் மார்க் வாங்குறீங்கன்னு சொல்லணும் எனக்கு, சரியா? ஓகே, பாவம் உங்க தம்பி தங்கச்சிங்களா படிக்கணும்ல. இங்க சிங்க் வர்ற மாதிரி தெரியலையே. சரி, வந்தவங்க ஃபர்ஸ்ட் லைக் போட்டு போங்க. வந்துட்டான் 100 ஐஸ் உனக்கு. சாடி சிங் இப்பதான் சிங்க் வரலன்னு சொன்னா 100 ஐஸ் வந்துட்டான். எப்ப பிளான் பண்ணி வருவீங்க போல. அந்த 100 ஐஸ் கேட்கறதுக்குனே பிளான் பண்ணி வரீங்க போல. வெரி குட். எப்படி கெமிஸ்ட்ரி கூட்டி போங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறீங்களா? ஏன்டா அப்படி பண்றீங்க? அங்க போக 1 மார்க் செஷன் போயிட்டு இருக்கோம். அட்டி வெளுக்க போற எல்லாத்தையும் போயிட்டு 1 மார்க் எல்லாம் அங்க முடிச்சிட்டு செஷன் முடிச்சிட்டு இங்க வாங்க. அப்ப நான் இருக்கும்போது லைவ்ல வாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, சோ நல்ல குட் கைஸ், குட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க? நேரா போய் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிட்டு ஃபுல் மார்க் வாங்கிட்டு அப்புறம் இங்க வாங்க. ஓகே, நான் இங்கதான் இருப்பேன். கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு நீ லைவ்ல வரலாம், நாளைக்கு நான் 12th லைவ் வர போறேன். அவ்வளவுதான். ஏய், okay, good guys, good students la. Yes, to my dear students, please go to the 12th channel and attend the session. Clear? Okay, good guys, super, fine. So 10th பசங்களா எங்க இருக்கீங்க? அவங்களும் கமெண்ட் போடுங்க பாப்போம். ஓகேடா, கெமிஸ்ட்ரி போங்க. பை. உங்களுக்கு என்ன blessings அப்படி இருக்கு. ஓகே சார், அந்த சர்ப்ரைஸ் எப்போ? அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்ப கொடுத்து அந்த ஹாஃப் இயர் எக்ஸாம் எல்லாம் பண்ண மாட்டீங்க. சோ ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிய சர்ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஓகே, அங்க உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, அதுவும் என்னோட லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு உண்மையில உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பரான சர்ப்ரைஸ், கொஞ்சம் வித்தியாசமா பண்றேன். ஓகே, கொஞ்சம் ரெவல்யூஷனரியா பண்ண போறேன். சோ ஸ்டே டியூன்ட். ஓகேடா, பாய்டா பட்டு, பை. ஓகே, சோ 10th பசங்க ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருவோமா? செஷன் ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, என்ன எல்லாம் 12th வந்திருக்கீங்க? ஓகே, சோ 10th பசங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு சாப்டர் அழகா தெளிவா சூப்பரா முடிக்க போறோம். ஆரம்பிச்சிருவோமா? ஃபைன். சோ இந்த நோட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒண்ணு ரொம்ப ஈஸி. நீங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு கட நோட்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஐயா உங்க பர்த்டேக்கு கோயம்புத்தூர் வரும். ஓகேவா? ட்ரீட் ரெடி பண்ணிருங்க. கண்டிப்பா வந்தா மட்டும் சூப்பர் ஹிட் வச்சிடலாம். ஓகே, வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். ஓகே, ஹாய் சார். ஹலோ பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா படிங்க. அப்படியே 10th நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும், சரி? அதான் நம்மளோட பிரைமரி எய்ம். கிளியர்? ஓ சார், உங்க பர்த்டே இப்ப ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் அழுதுருவேன். அடுத்த லைவ்ல சொல்றேன், சரியா? ஓகே, சோ ஆரம்பிச்சிருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர்ரா.
சோ எங்க கூட சேர்ந்து குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் சரியா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் வந்துட்டு நம்ம குயிக் அண்ட் செஷனை டப்புன்னு முடிச்சலாம், which is very important because we have chosen only the important PYQ concepts of this chapter. Clear? நான் ஹிண்ட் கொடுக்கவா சார்? ஏண்டா என்னோட ஹிண்ட் எனக்கே என் முன்னாடியே முதல்ல கொடுக்குறீங்களா? நல்லா பண்றீங்கடா. Okay, fine. So getting back to the topic, first question. Tobacco consumption is known to stimulate the secretion of adrenaline. The component causing this is. யாரா இந்த வேலை பார்க்கறா? Tobaccoல யாரு இந்த வேலை பார்க்கறா? Who knows the answer? Tell me the answer. ஹிண்ட்ல அப்புறம் பார்க்கலாம், இப்ப ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். Okay, yes. Answer please. Hint அப்புறம் கிராக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சரை நம்ம கிராக் பண்ணிடலாம். வாங்க வாங்க வாங்க. ஈஸி क्वेश्चन, ரொம்ப ஈஸி क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் சொல்றேன் நானே, பாத்துக்கோங்க. நிக்கோட்டின் இஸ் ஆன்சர் because we know cigarettes, tobaccos ரொம்ப பிரைமா இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூல் தான் நிக்கோட்டின். நிக்கோட்டின் இந்த வேலை எல்லாம் காட்டும். So that is the answer. Very good ரா பிரகாஷ், சூப்பர் ரா. அடுத்த क्वेश्चन பாருங்க. Polyphagia is a condition seen in. பாலிபேஜியாங்கிறது ஒரு அப்படைட் கண்டிஷன், பசி அப்படியே உருவாக்குற ஒரு கண்டிஷன். அது வந்து லெஸ் அப்படைட்டா மாறும் சரியா? அப்ப அந்த அப்படைட் பாலிபேஜியா கண்டிஷன் நம்ம எதுல பார்க்கலாம்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல பார்க்கலாம். கிளியர்? சோ பி வெரி ஷூர்ரா, இதுக்கு வந்து क्वेश्चन கேட்பாங்க, நம்ம கரெக்ட்டா எழுதணும். இன்சிபிடஸ் மெல்லிட்டஸ் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. மெல்லிட்டஸ் இன்சிபிடஸ் டூ டிஃபரண்ட் கான்செப்ட்ஸ். கிளியர்? சோ மெல்லிட்டஸ் இஸ் தி ஆன்சர். இதுக்கு மேல இங்க இருந்தா நான் சார்ட்ட அடி வாங்கிடுவேன் பை. இப்ப நான் அங்க போய் பாப்பேன், சுத்தி மேம் கிட்ட கேட்பேன், அங்க நீங்க வந்திருக்கீங்களா இல்லையான்னு. அப்படி இல்லன்னு வைங்க, அப்புறம் இருக்கு அடி. ஓகே, பை பை பை. குட் கேர்ள்ஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन பாப்போமா? Which type of cancer affects lymph nodes and spleen? lymph nodesலயும் ஸ்ப்ளீன்லயும் ஸ்பெசிபிக்கா அஃபெக்ட் பண்ற கேன்சரை நம்ம என்ன சொல்லுவோம்னா லிம்போமான்னு சொல்லுவோம். ஈஸிடா, திருப்பி எழுதிடலாம் சரியா? ஃபைன். தட் இஸ் ஆல்சோ ஈஸி ஒன் தி ஸ்டேட்மெண்ட். அடுத்த क्वेश्चन பாப்போமா? பிரகாஷ் அடுத்துக்கு சொல்றீங்களா? எஸ். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். எப்ப நீங்க இதை அப்சர்வ் பண்ணலாம், எந்த நாள் நீங்க அப்சர்வ் பண்ணலாம் கேக்குறாங்க. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எனி ஐடியா? எஸ் பிரகாஷ், லிம்போமா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க பாப்போம். அடுத்த கேள்வி, நோ டொபாக்கோ டே எப்போ வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். May 31 என்று சொன்னே. சூப்பர்ரா, கரெக்ட் ஆன்சர். வெரி குட், ஷார்ப்பா இருக்கீங்க. நைஸ். இப்படிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் சரியா? அது பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? கடகடன்னு முடிச்சலாம் சரியா? Mention any two approaches for protection of an abused child. அதாவது அபியூஸ்ட் ஆன சைல்டுக்கு என்னெல்லாம் ஆக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ரொடெக்டிவ் ஆக்ட்ஸ் இருக்குங்கிறது பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரொம்ப கம்மியா இருக்கீங்க, 3 பேர் தான் இருக்கீங்க. வருவாங்களே ஒரு 5-10 பேர் 20 பேர்ல வருவாங்களே, என்ன யாரையும் காணோம். ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம். வருவாங்க. 6:10 தான் ஆகுது, அதனாலதான். யா, ஓகேடா, ஃபைன். ஓகே, சோ அப்ப அந்த அப்ரோச் என்ன பாத்துருவோமா? இதான் 2 தான் கேட்டிருக்கேன், நம்ம ஃபுல்லா பாத்துறோம் சரியா? ஏன்னா எந்த 2 நீங்க எழுதுங்கிறது உங்க சாய்ஸ். அப்ப நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல இருந்து 2 எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, யா. ஃபர்ஸ்ட் ஒன், child helpline provides social worker assistance with food, shelter and protection. குழந்தைக்கு தேவையான பேசிக் நீடான food, shelter, clothing will be given along with the assistance. That is the thing here. அடுத்து பாருங்க, counseling. Psychologists and social workers offer guidance, counseling and continuous support. சில குழந்தைங்களுக்கு ஒரு ட்ராமாவா மாறலாம், or அது வந்து ஒரு நைட்மேரா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே டீல் பண்றதுக்கு, சைக்காலஜிக்கலா ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ், ஒர்க்கர்ஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, family support. Family members provide care, attention and emotional support. Obviously because it's a family, right? At the end it is a family. Yeah. Medical care. Healthcare professionals give medical treatment to relieve stress and depression. Yes, because that is also important. And legal counsel. Free legal assistance is provided to child's family or guardian. நம்ம ஃபேமிலிக்கே ஒரு ஐடியா வேணும், என்ன நடக்குது, எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணலாங்கிற அந்த ஒரு ஐடியாவே நம்ம எப்படி பண்ணலாம், லீகல் கவுன்சில் மூலமா கேட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ரீஹாபிலிட்டேஷன். சைல்ட் ரெஸ்யூம்ஸ் எஜுகேஷன் நார்மல் லைஃப் த்ரூ ஸ்கூல் என்ரோல்மெண்ட். ரீஹாபிலிட்டேஷனா அந்த ஒரு இஷ்யூல இருந்து வெளியே வரக்கு they'll have to
come to this normal routine, right? அப்ப அதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த rehabilitation. So இந்த சென்டர்ஸ்ல அவங்க நார்மல் லைஃப் அப்படியே கேஷுவலா கொண்டு போய் அவங்க வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், என்வரன்மெண்ட்க்கு போட்டுருவோம். இதுதான் விஷயம். சரியா? வெரி சிம்பிள். கிளியர்? And community efforts, awareness campaigns on child abuse and its prevention. நம்ம வந்து நிறைய campaigns இருக்கணும். இந்த சாப்டர் வந்து ஏன் வந்து கொடுத்துருக்கான காரணமும் தான். பிகாஸ் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட், என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து மத்தவங்களும் இந்த பிரச்சனை காப்பாற்ற முடியும். ஸோ யூ நீட் அவேர்னஸ். இஸ் இட் கிளியர்? புரிஞ்ச டவுட் இருக்கா யாருக்காவது? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? யாருக்கா டவுட் இருக்கா அதுல? Anybody is having any doubt? Quickly comment பண்ணுங்க பாப்போம். பிரகாஷ் எங்க போனீங்க? பிரகாஷ் க்கு டவுட் இருக்காடா? Any doubts? Is all clear from your end? Clear sir. Okay, super Prakash, very good. அப்ப அடுத்த क्वेश्चन பாப்போம்டா. Differentiate between type 1 and type 2 diabetes mellitus. அப்ப டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிற கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய டைப் 1 டைப் 2 நம்ம தெளிவா பார்த்தலாம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, பாருங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இட் இஸ் a chronic metabolic disorder. சார் என்ன சார் மெட்டபாலிக்னா? நம்ம பாடியில இருக்கிற மெட்டபாலிசம் இருக்கா? மெட்டபாலிசம் என்ன? நீ சாப்பிட்ட பொருள் உன் பாடிக்கு போய் அந்த பொருளை உடைச்சு அது வந்து சத்தை எடுத்து அதை ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கிருந்து எனர்ஜி கன்வெர்ட் பண்றதா மொத்த ப்ராசஸ் மெட்டபாலிசம் சொல்றோம். இப்ப நான் இப்படி பேசுறேன்னா என்ன காரணம்? வாட் ஐ ஈட், what is broken down, what is taken by the cells, what has been distributed, what has been converted into energy, and I am speaking. அப்ப இந்த மொத்த ப்ராசஸ் மெட்டபாலிசம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த மெட்டபாலிசத்தை நம்ம என்ன பண்ணலாம்? ஐ திங்க் யூ நெட் இஸ் ஸ்லோ. இல்ல நான் நெட் இஸ் ஃபாஸ்ட் தான இருக்கு. இட் இஸ் ஆல் குட் ஃப்ரம் மை எண்ட். அது ஒரு 30 செகண்ட் டிலே வரும் எப்பவுமே, அதனால சரியா? ஃபைன். சோ அதான் மெட்டபாலிசம் சொல்றோம். அப்ப அப்படி என்ன இருக்கு பாருங்க. டயபெட்டிஸ்க்கு அர்த்தம் பாருங்க, ரன்னிங் த்ரூ. மெலிட்டஸ்னா ஸ்வீட். சம்திங் இஸ் வெரி ஸ்வீட் தட் இஸ் ரன்னிங் த்ரூ. அப்ப என்ன அர்த்தம் பாத்துருவோமா? ஹை பிளட் குளுக்கோஸ் டியூ டு லேக் ஆஃப் இன்சுலின். இப்ப இப்படி நல்லா ரீட் பண்ணுங்க. குளுக்கோஸ்ங்கிறது சுகர். அப்ப அந்த சுகர் தான் என்ன மீன் பண்றாங்க? ஸ்வீட் மீன் பண்றாங்க. நம்ம பாடியில குளுக்கோஸ் கண்டென்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. தட் இஸ் தி கான்செப்ட் ஹை பிளட் குளுக்கோஸ் டியூ டு லேக் ஆஃப் இன்சுலின். அப்ப இன்சுலின்ங்கிற பொருள் என்ன பண்ணுது? என் பாடியில என் பிளட் குளுக்கோஸ் லெவல அழகா ரெகுலேட் பண்ணுது, அழகா மெயின்டைன் பண்ணுது. அப்ப அந்த இன்சுலின் இல்லனா என் பாடியில குளுக்கோஸ் லெவல், பிளட்ல குளுக்கோஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது எனக்கு தேவையில்லை. அது எனக்கு என்ன பண்ணும்? மெட்டபாலிக் கண்டிஷன் டிசார்டர்ஸ் கொடுக்கும். இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்ப பாருங்க. காமன் pancreatic endocrine disorder is very common. Type 1 and type 2 case increasing worldwide. பாத்துருவோமே என்னங்கிறது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைப் 1 பாப்போம்டா. Insulin dependent diabetes mellitus, IDDM. What do you call it as? IDDM, insulin dependent diabetes mellitus. அப்படினா பாப்போம். ஓகே, I'll use a different color. இங்க பாருங்க. IDDM accounts for 10 to 20% of the known diabetics. That is 20% diabetes is IDDM. The condition also occurs in children, juvenile onset diabetes and young adults. This is caused by destruction of beta cells of pancreas. இங்கதா பிரச்சனையே வருது. இன்னும் தெளிவா சொல்லிட்டா, பாடியில pancreas பொருள் இருக்கு. அந்த pancreasல நிறைய செல்ஸ் இருக்கு, ஆல்பா, பீட்டா, டெல்டா, நிறைய செல்ஸ் இருக்கு. பட் அந்த பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பொருள் தான் இன்சுலின். அப்ப இன்சுலின் என்ன பண்ண சொன்ன? என் பாடியில பிளட் குளுக்கோஸ் லெவல கம்மி பண்ணிவிடும். அப்போ இந்த பீட்டா செல் டிஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ரிலீஸ் ஆகாது? இன்சுலின் ரிலீஸ் ஆகாது. இன்சுலின் ரிலீஸ் ஆகலன்னா என் பாடியில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் லெவல கம்மி பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப பிளட் குளுக்கோஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் பிரச்சனை. So destruction of beta cells, you clearly call it as type 1 IDDM. Okay. Now I'll explain why it is called as insulin dependent. நல்லா பாருங்க. Okay, it is characterized by abnormally elevated blood glucose level, hyperglycemia. ஏன்? பீட்டா செல்ஸ் இல்ல. பீட்டா செல்ஸ் எதுக்கு? இன்சுலின்காக. பீட்டா செல்ஸ் இல்ல, இன்சுலின் இல்ல, ஹைப்பர்கிளைசீமியா. Clear? Cause of genetic inheritance and environmental factors due to virus acute stress and also cause for the condition. இப்ப இன்சுலின் டிபெண்டன்ட் ஏன் சொல்றாங்க? நல்லா கவனிங்கடா. இந்த பர்டிகுலர் திங் இருக்குல்ல, இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா,
இப்போ நான் வந்து இந்த ஒரு நோயை ரெடி பண்ணணும், எனக்கு என்ன வேணும்? இன்சுலின் வேணும். சோ இன்சுலின் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டயபெட்டிஸ் மெல்டஸ். கரெக்ட் ஆர் நாட்? எனக்கு இன்சுலின் இருக்கு, இங்க இன்சுலின் தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக் ரெடி ஆக முடியாது. இன்சுலின் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்டஸ். ஏன்னா இன்சுலின் தான் இல்ல, மத்தெல்லாம் நார்மலா கரெக்டா இருக்கு. இன்சுலினே இல்ல, பீட்டா செல்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப நான் இன்சுலினை வெளியிருந்து கொடுத்தேன்னா எனக்கு இது ரெடி பண்ணலாம். That is the concept behind this. Is it clear? Any doubts for anybody? Is it fine? அடுத்து பாப்போமா? இப்ப டைப் 1 பார்த்தாச்சு. டைப் 2 பாருங்க. நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்டஸ், NDDM சொல்லுவோம். அப்படின்னா என்ன? This is also called as all-said one-said diabetes, accounting for 80-90%. அப்ப டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது இவன் தான் ஜாஸ்தியா. டைப் 2. Okay? Develop slowly, usually milder and more stable. மெதுவா வரும், வயசாய் வரும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப கஷ்டம் கண்டிஷனை ரிவர்ஸ் பண்றது. ஏன் தெரியுமாடா? இதான் பிரச்சனை. Insulin production by pancreas is normal, but its action is impaired. அதாவது பீட்டா செல்ஸ் வேலை செய்யுது, இன்சுலின் வருது, எல்லாம் ஓகே. ஆனா இன்சுலினுக்கான வேலையை இன்சுலின் செய்ய மாட்டேங்குது. You know what do you mean by the statement, which means இன்சுலின் வந்தாதான் பிளட் குளுக்கோஸ் லெவல கம்மி பண்ணும். அது எப்படி கம்மி பண்ணும்னா, இந்த செல்ஸ் மூலமா பிளட் குளுக்கோஸ் எடுத்துக்கும், பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் எடுத்துக்கும். அப்ப செல்ல எடுக்கணும்னா இன்சுலின் நினைக்கணும். இன்சுலின் நினைக்க மாட்டேங்குது, இன்சுலின் ஃபங்க்ஷன் செய்ய மாட்டேங்குது. அப்ப செல்லால என்ன எடுக்க முடியாது? குளுக்கோஸ் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியலன்னா பிளட் குளுக்கோஸ் கம்மி ஆகுமா? கம்மி ஆகாது. நான் என்ன பண்ணணும்? இன்சுலின் கொடுக்கணுமா? தேவையில்லை, ஆல்ரெடி இன்சுலின் எங்கிட்ட இருக்கு. அப்ப நான் இன்சுலின் டிபெண்டன்ட். What you called as non-insulin dependent. அதாவது எனக்கு இன்சுலின் பிரச்சனையே இல்ல. I have lots of insulin in me. The problem is insulin is not responsive. The function is impaired. அவ்வளவுதான் விஷயம். Clear? The target cells do not respond to insulin. It doesn't allow the movements of glucose into cells. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? அப்ப செல்ஸ் வந்து அதாவது நான் வந்து இன்சுலினை வெளியிருந்து கொடுத்தா மட்டும் ரெடி ஆகுமா? ரெடி ஆகாது. ஏன்னா இன்சுலின்ல பிரச்சனை, செல் தான் பிரச்சனை. எவ்வளவு செல்ல மாத்துவேன், அது மாத்த முடியாது. So it's very difficult. Okay? The causes are multifactorial, which includes வயசாகறனால, obesity, sedentary lifestyle, overeating, physical activity. இது வந்து ஈஸியா தடுக்கலாம்டா. நீங்க நினைச்சா ஈஸியா தடுக்கலாம். எப்படி? கரெக்ட் ஃபுட், கரெக்ட் எக்ஸசைஸ், ஆக்டிவான லைஃப் ஸ்டைல். What do you mean by sedentary? Which is a very boring, which is very relaxed lifestyle. அப்படியே பேன் இருப்பாங்க. Not like that. You can't be like that. You'll have to be on time. You'll have to be active. You'll have to work. அப்படியே active, smartா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி கண்டிஷன்ல வராது நமக்கு. சரியா? Clear? And do some exercises as well. Fine? So what precautions? Next question. What precautions can be taken for preventing heart disease? பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? அடுத்த கொஸ்டின் பாப்போமா? இதுலயாக டவுட் இருக்காடா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். So far anybody having any doubts? So it is clear from your end, right? Anybody else? சொல்லுங்க பாப்போம். வேற யாருக்கா டவுட் இருக்குன்னு? புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர் 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 சூப்பர். I can also see your responses. Very good. ஓகேடா, ஓகே 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 ஃபைன். அப்ப அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? பாத்துறோமா? நோ டவுட்ஸ். ஓகே பிரகாஷ், ரெடி. We are going to next question. எப்படி ஹார்ட் அட்டாக் or ஹார்ட் டிசீசஸ் எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானதுடா. ஓகே, இந்த சாப்டர் ஈஸி சாப்டர் தான், பட் you have to understand. Okay, it's very important. See, diet management. First thing to be done is diet management, which means reduce calories, saturated fat, cholesterol, carbohydrates and common salt. என்ன சார் டெய்லி சாப்பிடுவான்னு சொல்றீங்க? கரெக்டா இல்ல. What do you eat? Whatever do. Carbohydrates load வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது நம்ம எங்க போனா ஒத்துட்டு தான் ஆகும். கார்போஹைட்ரேட்ஸ் லோட் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. காலையில இட்லி, தோசை, கார்போஹைட்ரேட்ஸ். மத்தியான சாப்பாடு கார்போஹைட்ரேட்ஸ், நைட்டு தோசை, கார்போஹைட்ரேட்ஸ். whatever you do, carbohydrates ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். என்னதான் கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜிக்கு வேணும்னாலும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாட்டியும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். கிளியர்? சோ கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இல்லடா, என்ன பண்ணும்?
கேலரி டெஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ சாப்பிடுற ஒரு சமோசால பார்த்தீங்கன்னா நிறைய கேலரிஸ் இருக்கும். உனக்கு அவ்வளவு கேலரிஸ் தேவையில்லை. உனக்கு எனர்ஜிக்கு ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் டு 3000 கேலரிஸ் இருந்தா போதும். அதுவே ஜாஸ்தி. அப்ப அதுக்கு நீ வந்து இவ்வளவு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி எங்க போகும், அந்த கேலரிஸ் எங்க போகும்? நம்ம அதுக்கான வேலையும் செய்யறது இல்ல, ஜாலியா உட்காந்துருக்கும். அப்ப அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகி அது ஃபேட் ஆகி மாறும். அந்த ஃபேட் பிளாக் ஆகும், பிளாக் ஹார்ட்டுக்கு போகும், பிளட் பம்ப் ஆகாது, அவுட். Clear? So this is the problem here. So that's why you have to understand the root cause. அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு பிரச்சனை, ஃபேட் ஒரு பிரச்சனை, கேலரிஸ் ஒரு பிரச்சனை, காமன் சால்ட் ஜாஸ்தி இருக்கிறது பிரச்சனை. அப்ப இது எல்லாமே அளவா இருந்து உன் லைஃப் ஸ்டைல் நீ கரெக்டா வாழ்ந்தா பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க கேட்கலாம், சார் எப்படி சார் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்றது? நீ உனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி தான் பண்ண சொல்றேன். நீ சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணு, எனர்ஜி கெயின் பண்ணி அந்த எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ண பாரு. அப்ப அதுவுமே நம்ம பண்ணாம நல்லா சாப்பிடணும்னு இருந்தோம்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, include PUFA. PUFA na polyunsaturated fatty acid, which is not deadly for us, which is good for us. Okay, that's PUFA. அந்த மாதிரி fatty include பண்ணலாம். Increase intake of fiber. Fiber என்ன? Vegetable, பழங்கள் அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணுங்க. Fruits, vegetables, proteins very important for your muscle to get built. மசிலுக்கு மட்டும் இல்லடா ப்ரோட்டீன்ஸ், தப்பா நினைச்சுக்கிறீங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க ப்ரோட்டீன்ஸ் ஆட மசில். அப்படி இல்லடா, உன் பாடியில எல்லாமே மசில் தான், எல்லாமே ப்ரோட்டீன் வேணும், எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் வேணும். யோசிச்சு பாருங்க, உங்க ஃபேஸுக்கு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, நெயிலுக்கு, வாட் எவர் யூ டேக் யூ வாண்ட் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஓகே, அண்ட் மினரல்ஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும். இது எல்லாமே நம்ம டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுடா. ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங் அண்ட் யோகா ஃபார் வெயிட் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம ஹார்ட்டுக்கு அந்த பம்பிங் கரெக்டா இருக்கும், பிளாக்கேஜ் நமக்கு ஈஸியா தெரிய வரும். சரியா? Addictive substances avoidance. Avoid alcohol consumption and smoking, because this is going to aggravate the heart disease conditions and is going to reduce your lifespan. அது டவுட்டே இல்ல. ஓகே சார், நீங்க ஜிம் போறீங்களா சார்? தெரியும்டா சார், எவ்வளவு வாய் பேசுறீங்க. நீங்க போனதானே நினைச்சீங்க. நான் போறேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ எப்படி சொல்றது வெறித்தனமான ஒரு பாடி பில்டர் இல்ல. ஐ கோ, ஐ ஒர்க் அவுட், ஐ ஈட், I'll come back. That's it. Okay, my diet is very simple. Proteins கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துப்பேன், கார்பு கம்மியா இருக்கும், வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே மாத்தி மாத்தி பார்த்து எடுத்துப்பேன். அண்ட் தண்ணி நிறைய குடிப்பேன். ஓகே, சோ யா, ஐ டூ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நமக்கு இப்ப நின்று நடக்கிறது ஆக்டிவிட்டி. கிளாஸ் பார்த்து நடந்துகிட்டே இருப்பேன். So that is also an activity. Okay, so that is also coming under this. Okay, so நீங்க இல்ல கேட்ட தப்புடா. What you do is what you have asked is completely right, because இவ்வளவு பேசுறீங்களே நீங்க பண்றீங்களாங்கிறது நானா இருந்தாலும் கேட்பேன் அந்த மாதிரி கேள்வி. So it is right, but I am following it. So அதை நீங்களும் பண்ணுங்க. சரியா? Okay, fine, super. Proteins-க்கு என்ன எடுப்பீங்க சார்? Proteins, what I prefer is I'll go for some lean proteins. We call them as chicken and breast. So chickens, that is for lean meat I take. And primary, I'll go for some oats. So oats mein protein da, and the mari oats eduthupen. But carbohydrates kammi, rice kammi eduthupen. Vegetables nariya saapiduven. Night dinner kandipa avoid pannite konjama fruits o illa edavadhu irukko, rendu egg or something like that I take. So primary protein sources, chicken and eggs. Okay, Angel Creation sir, hello, vanakkam. Hey, நேத்து நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க, நான் தான்டா பார்க்கல. சரியா? That's why I asked you. நான் தான் உங்க கமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, and I was நான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் நீங்க கமெண்ட் பண்ணல அப்படின்னு. நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க, நான் தான் பார்க்கல. சரியா? ஓகே, ஆமா. இங்க என்ன பண்றீங்க? இது 10th லைவ்டா, இப்ப ஞாபகம் வருது. இங்க என்ன பண்றீங்க? ஓகே சார், செம. ஓகே, சோ அந்த மாதிரி இப்ப உங்க ஏஜுக்குலாம் நீங்க அவ்வளவு யோசனை அவசியம் இல்ல. வீட்டுல என்ன தராங்களோ அதை சாப்பிட்டு நல்ல ஜாலியா இருங்க, போதும். யாருக்காவது தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, உங்க வயசு நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. ஓகே, ரொம்ப சாப்பிடாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. நிறைய மூவ்மெண்ட் வச்சுக்கோங்க, ஓடுறது, பிளே லாட்ஸ் ஆஃப் கேம்ஸ். ஓகே, ஹேவ் மோர் ஆக்டிவிட்டிஸ். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் யுவர் லைஃப். ஓகே, சும்மா சார், அங்க கெமிஸ்ட்ரி மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, சும்மா சொல்லுங்க, அடி அடி அடிதான் எல்லாத்துக்கும். போங்க 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 போங்க, கெமிஸ்ட்ரி படிங்க, போங்க போங்க. முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு இங்க வாங்க. நான் இருந்தேன்னா பேசுவோம், இல்லைன்னா அடுத்த பார்ப்போம். ஓ, லைவ் செக் பண்ணு பாத்தீங்களா? ஓகேடா, ஓகே ஃபைன். எஜுகேஷன்ஸ் இப்போ சொல்றேன், ஹோல்ட். ஓகே, சோ we are giving you a surprise. ஹோல்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கமெண்ட்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அங்க இருந்து சர்ப்ரைஸ் ஆரம்பிக்கும். I'll tell you later. ஓகே, ஃபைன். பிகாஸ் நீங்களே என்னோட ரொம்ப ஓல்ட் அண்ட் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைன்.
Okay. Arjun.hhhhhhhh. Hello Arjun. I didn't get your text. நீங்க போட்டுக்க டெக்ஸ்ட் எனக்கு புரியல அர்ஜுன். LLW ஆடா என்னடா அப்படினா? நீங்களா ஜென் ஆல்பா ஜென் சி கிட்ஸ் புது பாஷை பேசுவீங்க. நமக்கு அந்த அளவுக்கு பாஷை தெரியாது. ஓகே சார் உங்களோட பயங்கர ஃபேன்ஸ் போல. தம்பி அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, வந்தோமா சொல்லி கொடுத்தோமா போனோமான்னு இருக்கோம் அவ்வளவுதான். சரியா? ஓகே. They're all my dearest students. That is why they are coming here and searching. Okay da, fine. So we'll continue. Idhar okay va? So புரிஞ்சுதா? Oh, you meant hello. Hello Arjun, hello. ஹெல்லோலே ஒரு ஜென் ஆல்பா வைப் வருது, ஒரு ஜென்சி வைப் வருது. HELLOW ஹெல்லோ. Yeah, so we'll continue. Good. So அடுத்த கேள்வி பார்த்துரோமா? Mention the diseases caused by the tobacco smoke. Tobacco smoke மூலமா disease வரலாமானா yes. Tobacco மூலமா அவங்க கேட்கல, tobacco smoke மூலமா. அப்போ whomever smokes is giving a disease condition. That is very clear. யோசிச்சு பாருங்க, smoke they take in and they leave it out. அப்ப வெளிய நடக்கிற உனக்கு தான் ஸ்மோக் உள்ள போகுது. Correct? That is the reason public smoking is an offense. It is not allowed. It is prohibited. சரியா? Fine. So நான் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றேன், அப்புறம் நம்ம கொஞ்சம் சோஷியலா பேசுவோம். ஓகே, சோ பாருங்க. Benzopyrene and polycyclic hydrocarbons in tobacco smoke are carcinogenic and cause lung cancer. இப்ப புரியுதா? அங்க அதுல இருக்கக்கூடிய benzopyrene and polycyclic இந்த ரெண்டு ஹைட்ரோகார்பன்ஸ் கார்சினோஜெனிக்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். அப்ப அத வந்து எஸ் எக்ஸாக்ட்லி, அப்ப அது வந்து என்ன காஸ் பண்ணும்? லங் கேன்சர் காஸ் பண்ணும். எஸ், பிரகாஷ் has given a beautiful terminology. It is passive smoking. That is very true. நீங்கள் லிட்டரலா ஸ்மோக் பண்ண அவசியம் இல்ல. people who are smoking next to you or near to you, what you get is their smoke. அப்ப அந்த ஸ்மோக் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இல்ல, பாசிவா உங்களுக்குள்ள போகுது. அப்ப அந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்குள்ள போகுது. அப்ப கார்சினோஜெனிக்கான திங் வந்து இட்ஸ் வெரி ஹை. ஓகே, இன்ஃபேக்ட் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் என்ன பண்றாங்க? புகை எடுத்து விட்டுருவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த புகை நம்ம தான் ஃபுல்லா உள்ள எடுக்கிறோம். சோ பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் ஆர் இன் ட்ரபிள் ஆக்சுவலி. அதனால நீங்க எங்க யாராவது ஸ்மோக் பண்ற பார்த்தா உடனே ஸ்டாப் பண்ணுங்க. தைரியமா நீங்க பேசலாம், உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பண்ணக்கூடாது தப்புங்கிறது நம்ம அப்படியே தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்லணும். அது நம்ம பயப்படவே கூடாது. கிளியர்? யூ வில் ஹேவ் டு பி வெரி கிளியர். விக்கி சார், ஹே விக்கி, ஹாய் விக்கி. விக்கி, ஓகே, டு மை ஸ்டூடெண்ட்ஸ் ஐ டெல் யூ, விக்கி இஸ் ஃப்ரம் கேரளா Xylem. எனக்கு ஓர்மை உண்டு, மறக்கலை. Okay, how is your studies going, Vicky? All good from your end? நல்லபடியா போயிட்டு இருக்கா? Okay. ஐயோ, ஏனாயித்து? என்னாச்சு பட்டு? என்ன வந்துட்டீங்க திடீர்னு சார் அப்படின்னு? என்னாச்சு? என்ன பிரச்சனை? Hi Jain sir. Hello Vicky. Hello. How are you da? All good? நாட்டில் எப்படியா? Yeah, super. Sir, I am also from Kerala. Hello Arjun. Hello. You know, நிறைய Kerala guys, everybody is coming into this live. Nice. டா அர்ஜுனே, ஓ நீங்க ஃப்ரெண்ட்ஸா? நீங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படி டாக் பண்ணி வந்துட்டீங்களா ரெண்டு பேருமே? No problems. சார்ஜ் இல்லனா சார்ஜ் குத்தி வைக்கணும். Okay, you turn it on, put in your adapter, switch it, plug it. Okay, good. We are from Tamil Nadu Xylem. Nice. உங்களுக்கு தமிழ் புரியுதா? நான் மட்டும் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தமிழ் புரியுதா உங்களுக்குலாம்? Because my students know Tamil here, so I am very confident in speaking Tamil. உங்களுக்கு தமிழ் தெரியுதா நான் பேசுறது? பட்டு சார்ஜ் போடுங்களா? பட்டு சார்ஜ் போட்டு ரெடியா இருங்க.
மலையாளி that is a very true statement. Okay, very very true statement. நீங்க பெரிய செலிபிரிட்டி சார், அதான் உங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லா ஃபேன்ஸ். நீங்க ஒருத்தர் நீ சாடி சிங்க், அப்புறம் அந்த நீட் ஆஸ்பிரண்ட், ஃபியூச்சர் டாக்கு, அப்புறம் நிறைய பேர் அந்த ஹினாட்டா, நீங்களே இருந்தா மட்டுமே போதும் என்ன அப்படியே ஏர்ல நிக்க வச்சிருவீங்க என்ன. கரெக்டா? Okay. Okay guys, fine. So we'll continue with our topic. So what I was about to tell you is, நான் இப்போ சொல்றேன், anywhere anybody smoking in a public place is offensive. நீங்க அது தைரியமா சொல்லலாம். ஏன் யோசிச்சீங்கன்னா, அவங்க ஸ்மோக் பண்ணி விடுற ஸ்மோக் உங்களுக்கு தான் வரும். So that is what passive smoking is very troublesome. ஏன்னா அது உங்களுக்கு carcinogenic, அது உங்களுக்கு கேன்சரை காஸ் பண்ணும். கிளியர்? யோசிச்சு பாருங்க, நமக்கு வருது ஓகே, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பப்ளிக்ல டிராவல் பண்ணுவாங்க, நல்ல வயசானவங்களும் இருப்பாங்க. வாட் டு தே டு? ஓகே, சோ பப்ளிக் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப தப்பான விஷயம். சோ அதனால நம்ம என்னைக்குமே ஆஃபென்சிவா இருக்கணும். ஓகே, சோ அது என்ன பண்ணும் பாருங்க டெக்னிக்கலா, இட் காசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட் அண்ட் bronchi. ஓகே, த்ரோட் உங்களுக்கு தெரியும், bronchi என்ன, அந்த நம்ம வின் பைப்ல இருந்து அப்படியே பிடிச்சு வந்தோம்னா அப்படியே சின்ன சின்ன டியூப்ஸ் வரும், அதுல ஒரு டியூப் பேர் தான் bronchi. அப்ப அந்த bronchial இன்ஃப்ளமேஷன் வரும்போது bronchitis ஒரு கண்டிஷன் வரும். Okay, so itis literally means swelling. இந்த itis என்ன அர்த்தம்? swelling. அப்ப bronchitis and alveoli எல்லாமே பிரச்சனை வர ஆரம்பிச்சு நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ்ல இஷ்யூஸ் வரும், and pulmonary tuberculosis. So all these conditions are going to come. It's not only going to cause cancer, அது என்ன பண்ணும், இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸையும் காஸ் பண்ணும். சரியா? சார் எனக்கு தமிழ் தெரியும். ஓ சூப்பர் அர்ஜுன், நைஸ், நல்ல விஷயம். பாய் சார், ஐம் கோயிங். ஓகே விக்கி, டேக் கேர், பை பாய். ஐயா இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுங்க, உங்களுக்கு யார்கிட்ட பேசணும் தெரியலையே. சரிடா, உங்களுக்கு எல்லாம் நீங்க சும்மா நடிக்காதீங்க, உங்க எல்லாத்துக்குமே நல்லா பேசுவீங்க, நல்லா தெரியும், எனக்கு தெரியும். சரி, சும்மா அப்படி ஃப்ளோல வந்துருச்சு. ஓகே, விக்கி பாருங்க, ஃப்ரம் கேரளா, he is giving all the best. Bye guys, study well. Okay விக்கி, bye bye. எல்லாரும் பாய் சொல்லுங்க, விக்கிக்கு பாய் சொல்லுங்க. Fine. Okay, so அப்ப இந்த lung alveoli என்ன ஆகும், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. Inflammation of lung alveoli decreases surface area for gas exchange causing emphysema. டேய், இந்த எம்பசிமாங்கிற கண்டிஷன் வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு ஒரு கண்டிஷன்டா. ஸ்மோக்கர்ஸ் இருக்கிற கண்டிஷன் பேர் தான் எம்பசிமா. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்வியோலி இருக்கா, இந்த ஆல்வியோலிக்கு ஒரு பெரிய முக்கியமான ரோல் இருக்கு. என்னது? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரோல் இருக்கு. அப்ப இந்த ஆல்வியோலி நடக்கணும்னா அந்த ஆல்வியோல இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் ஏரியால கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அங்கதான் ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுது, கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லைங்கிறது எல்லாமே அங்கதான் முடிவாகுது. அப்ப அந்த இடத்துல இன்ஃப்ளேம் ஆகி அந்த சர்ஃபேஸ் ஏரியா பயங்கரமா கம்மியாயிருது. அப்ப ஆக்சிஜன் வந்தாதான் நம்ம பாடி எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு போனாதான் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். அப்ப அது போகக்கூடிய அந்த இடத்தை கம்மி பண்ணி விட்டுருது. அப்ப என்ன ஆகும், நமக்கு மூச்சு பிரச்சனை கன்ஃபார்ம். ஓகே, புரிஞ்சுதா? எங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார். ஓகேடா, சரி, புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, கார்பன் மோனாக்சைடு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்றேன், CO2 எந்த அளவுக்கு ஆபத்தோ அதை விட பல மடங்கு ஆபத்தானது அந்த CO, கார்பன் மோனாக்சைடு. You know why? It binds with hemoglobin, reducing oxygen carrying capacity and causing hypoxia. ஹீமோகுளோபின் இதுக்கு நம்மளோட ஆக்சிஜன் அங்க போய் பைண்ட் ஆகி அந்த ஹீமோகுளோபின் என் செல்ஸுக்கு எல்லாமே என்ன பண்ணும், ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். அப்ப அந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பதிலா கார்பன் மோனாக்சைடு பைண்ட் ஆயிடுச்சு. அப்படி பைண்ட் ஆயிடுச்சுன்னா என் செல்ஸுக்கு தேவையில்லாத CO பொருள் உள்ள போகும். அப்படி போயிடுச்சுன்னா நமக்கு செல்லுக்கு என்ன ஆகும், ஆக்சிஜன் டிப்ளீஷன் ஆகி நமக்கு செல்லுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம செல் டை ஆகும், இட் வில் கெட் டெட். That's called as hypoxia conditions. Okay, மூச்சு முற்று பண்றது hypoxia condition. Clear? So carbon monoxide is very deadly da. அப்ப blood pressure increase ஆகும் due to smoking, raises risk of heart disease. BP increase ஆகும், heart disease kind of conditions probability will also increase. Increase gastric secretion lead to gastric and duodenal ulcers. நிறைய பேர் பாப்பீங்க இந்த சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்டா அவங்களுக்கு எப்படி அந்த ஸ்மோக் உள்ள போகுதா, லங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட HCl செக்ரீஷன்ஸ் எல்லாமே அக்ரிகேட் பண்ணும். அப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதாவது ஜாஸ்தி ஆகும் உடனே புண்ணு 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 புண்ணா வர ஆரம்பிச்சு. அப்ப அல்சர்ஸ் ரொம்ப காமனா இருக்கும். Fine. So tobacco chewing causes oral cancer. Tobacco எங்க எடுத்தாலும் கேன்சர் தான். நீ ஸ்மோக் பண்ணா கேன்சர், chew பண்ணா கேன்சர், ஸ்னிஃப் பண்ணாலும் கேன்சர் தான்.
புரிஞ்சுதாடா? இது வரைக்கும் ஈஸியா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? வாட் இன்னும் ரெண்டு क्वेश्चन இருக்கு, நம்ம குயிக்கா பாத்துருவோமா? What are the steps involved in the prevention and control of AIDS disease? AIDS. Are you guys ready? பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? பிரகாஷ் இருக்கீங்களா? பட்டு அங்க போ 12th கெமிஸ்ட்ரி மறந்துடாதீங்க. அங்க போங்க. எஸ் சார், ஈஸி. சூப்பரா பிரகாஷ், சூப்பர். ஃபைன். ஓகே, வெரி குட். அப்ப ஆரம்பிச்சிருவோமா? சோ எய்ட்ஸ்ங்கற ஒரு கொடூரமான ஒரு நோயை எப்படி பிரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட், எய்ட்ஸ் என்னடா? It is an acquired immunodeficiency syndrome caused by a virus called HIV, human immunovirus. பாத்துருவோமா? பாருங்க. First, screening of blood from blood banks for HIV before transfusion. என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு பிளட் இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன், சர்ஜரி, என்ன ஒரு புரோட்டோகால் நடந்தாலும் வேற ஒரு பிளட் உள்ள வரும்போது அந்த பிளட்ல என்ன நடந்துக்கணும்? ஹெச்ஐவிக்கான டெஸ்ட் நடந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்? அந்த பிளட்ல ஹெச்ஐவி இல்லங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஸ்கிரீனிங் யூ கால் இட் as confirming. வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? இப்ப அடுத்து பாருங்க. Ensuring the use of disposable needles and syringes in hospitals and clinics. கரெக்ட்? இப்போ எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண அதே சிரிஞ்சோ அதே நீடலோ ஒரு நார்மல் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணும்போது பிளட் மிக்சிங் நடந்து எய்ட்ஸ் வைரஸ் அப்படியே பிளட்டுக்குள்ள வழியா அந்த ஹெல்த்தி பேஷண்ட்டுக்கு போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த டிஸ்போசல் நடந்திருக்கணும். என்ன டிஸ்போசல்? Disposals of syringes and needles should have happened. Clear? புரிஞ்சுதா? Advocating safe sex and advantages of using condoms. Okay? Sexual practices மூலமா இந்த வைரஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். So safe sexual practices நடந்திருக்கணும். And they are asking for condoms, which is nothing but preventions. அதெல்லாமே என்ன பண்ணும்? இந்த condoms யூஸ் பண்றனால this viruses can't enter into another body. அப்ப அந்த என்டர் ஆகலன்னா அந்த ஹெல்த்தி பேஷண்ட்டுக்கு இந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? புரிஞ்சுதா? Creating awareness campaign and educating people on the consequences of it. Very important. உங்களுக்கு நீங்க படிக்கிறீங்க, உங்க கையில புக் இருக்கு, so you are getting to know it, you understand it. ஆனா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்காது. அப்ப அதை வந்து யாருக்கு? நம்ம தான் கொடுக்கணும். Because you guys know, I know, we know what is happening here. We know what is this AIDS, how is it going to be deadly, எல்லாமே தெரியும் நமக்கு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணுவோம்? அதை பத்தி தெளிவா சில பேருக்கு எடுத்து சொல்லணும். You have to be aware about it. Clear? அந்த அவேர்னஸ் நம்ம தான் கொடுக்கணும். சரியா? Persons with HIV AIDS should not be isolated from the family and society. Okay, HIV AIDS வந்து தொட்டு நோய் இல்ல, தொட்டுன்னு வர்றது அந்த மாதிரி நோய் இல்ல. சோ அந்த பீப்புளை வந்து ஒதுக்க கூடாது. ஓகே, சோ அந்த பீப்புளுக்கான ஒரு ப்ரையாரிட்டைசேஷன், ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொசைட்டியிலும் ஃபேமிலியிலும் கொடுத்தே ஆகணும். ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? லாஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா? What are the contributing factors of obesity? List out the harmful effects of alcohol to health. ரெடியா இருக்கீங்களா? பாத்துறோமா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Are you guys ready? எஸ், இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாப்போமா? Okay, Prakash is all ready, all set. Super Prakash. Okay, so ஆரம்பிச்சிருவோமா? ஓகேடா, பாத்துறோம். சரியா? அப்போ ஒபிசிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஃபேக்டர்ஸ். ஒபிசிட்டி என்ன? அதாவது என் பாடியில, என் வயசுல, என் ஹைட்டுக்கு எனக்கு ஒரு வெயிட் இருக்கு. சோ அது தவிர எக்ஸஸா இருக்கிறது ஒபிசிட்டி சொல்லுவோம். This is an obese condition. Okay, so அந்த கண்டிஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது? அதே டைம் இஸ் the harmful effects of alcohol to health. Okay. So obesity define பண்ணலாம் first பாருங்க. Accumulation of excess body fat with abnormal increase in body weight. This is a abnormal condition. அது நம்ம first புரிஞ்சுக்கணும். Obesity நார்மலைஸ் பண்ணாதீங்க. Obesity நார்மலைஸ் பண்ண கூடாது. Obesityங்கிற abnormal conditions நம்ம prevent பண்ணனும், இல்ல rectify பண்ணனும். அந்த obesity conditions வந்து சில பேருக்கு சில வகையா வரும். சில பேருக்கு சில மெடிசின்ஸ்னால வரலாம். ஓவர் ஈட்டிங், பிஞ்ச் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ்,
அதனால வரலாம். சோ அந்த அப்நார்மல் கண்டிஷன்ஸ் நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா அது தப்பு. சோ வில் ஹேவ் டு ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்த்தியர். அப்ப இந்த கண்டிஷன் வராத மாதிரி பாத்துக்கணும். ஒரு கொஞ்சம் குண்டா இருந்த ஒபிஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தொப்பை இருந்த ஒபிஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒபிசிட்டிங்கிறது இதா பாருங்க, accumulation of excess body fat. We know it, okay, excess body fat with abnormal increase in body weight. Abnormal increase. So அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. So complex multifactorial chronic disease influenced by social, behavioral, psychological, metabolic and cellular factors. சொன்னா பாத்தீங்களா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. Social, stress, behavioral, sedentary lifestyle, psychological, overthinking, metabolic, overeating, cellular factors, basic disorders. அப்ப இந்த கண்டிஷன்ஸ்னால வரக்கூடியதுதான் இந்த obesity. Okay, so cause and risk factors பாருங்க, genetic factors, physical inactivity, overeating and endocrine factors. கரெக்ட்டா, genetic வரும், physical inactivity, sedentary lifestyle, ஜாலியா இருக்கு, no, you have to be active, movement வேணும், overeating and endocrine factors. Endocrine நம்ம பாடில இருக்கக்கூடிய endocrine there is no duct, no, so direct secretions, சில glands ஓட வேலைகளா கூட இருக்கலாம். Risk leads to hypertension, ஏன்னா நமக்கு பிபி ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். Diabetes, gallbladder disease, CAD சொல்றோம்னா coronary heart disease and arthritis. ஹார்ட், இந்த coronary arteries என்னன்னா நம்ம ஹார்ட்டுக்கு போற அந்த blood vessel இருக்குல்ல, அந்த blood vesselsல இந்த கொழுப்பு கட்டிகள் போய் நின்றும். அப்ப blood அப்படியே போக முடியாது. இப்போ பிளட்டுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரீச் ஆகாது, ஹார்ட்டை பம்ப் பண்ண முடியாது, நமக்கு செல்லுக்கு பிளட் கிடைக்காது. கிளியர்? தட் இஸ் சிஏடி. அண்ட் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது நமக்கு இந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல, இந்த ஜாயின்ஸ்ல என்ன ஆகும்னா இந்த சைனோவல் ஃப்ளூயிட் ஒரு ஃப்ளூயிட் இருக்கு ரெண்டு ஜாயின் நடுவில், அதெல்லாம் ஜாஸ்தியாகி அந்த இடத்துல பெயின், பயங்கர பெயினா இருக்கும். ஸோ அதெல்லாமே இதுல வந்துடும். சரியா? ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து அடுத்து பாருங்க, நர்வ் செல் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் வேரியஸ் மென்டல் அண்ட் பிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ். நர்வ் செல்ஸ் அடிபட ஆரம்பிக்கும். டேமேஜ் ஆகும்போது யூ கெட் டு நோ lots of mental and physical disturbances. அடுத்து lack of consciousness. எதுக்கு வந்துரும்டா, obesity முடிஞ்சிருச்சு. இது வந்து alcohol. Okay, alcohol and harmful effects, because alcohol, always remember, alcohol has effects on your brains. Remember that, மறந்துடாதீங்க. ஆல்கஹாலுக்கு உங்க பிரெயின்ல எஃபெக்ட் இருக்கு. அவ பிரெயின்ல இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸ் டேமேஜ் பண்ணும், 100% டேமேஜ் பண்ணும். Various mental and physical disturbances. Lack of coordination of body organs. நம்ம சொல்லுவோம்ல ஷிஷ் ஷிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல, we are not able to coordinate. நம்ம சார் நான் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கேன் சார், கோணையா போயிட்டு இருப்போம். சோ அந்த மாதிரி நமக்கு பாடி ஆர்கன்ஸ் நம்மளால கோஆர்டினேட் பண்ண முடியாது. அண்ட் blurred or reduced vision results in road accidents. பாத்தீங்களா, நமக்கு விஷன் எல்லாம் பாதிக்கப்படும் போது ஆப்வியஸா வண்டி எடுத்து அவுட், ஆக்சிடென்ட், nothing can be done. Dilation of blood vessels which may affect functioning of heart. Blood vessels dilate ஆகும். dilate ஆகும்போது blood ஜாஸ்தியா போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும், ஹார்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். சோ அதுதான் இதோட பிரச்சனை. சரியா? liver damage resulting in fatty liver which leads to cirrhosis and formation of fibrous tissue. அப்படின்னா என்ன சார், டேய் இந்த பர்டிகுலர் லிவர் இருக்குல்ல, இந்த லிவர்ல ஃபேட் டெபாசிட் ஆரம்பிக்கும். அப்ப இந்த லிவர் அப்படியே பெருசாகும், வளரும். அதுதான் என்ன சொல்றாங்க, ஃபேட்டி லிவர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஃபேட்டி லிவர். அப்ப இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணும், ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸியா ரிவர்சிபிள்ங்கிற ஐடியா வேணும் நமக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கடா, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இஸ் ரிவர்சிபிள் டு ஒன் எக்ஸ்டென்ட். அந்த லிவருக்கு ரீஜெனரேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, லிவரால ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆக முடியும். அப்ப அந்த ஃபேட் லிவர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம். ஒழுங்கா ஃபுட் சாப்பிடுறது, ஆல்கோஹால் எடுக்காம இருக்கிறது, நல்ல எக்ஸசைஸ் ரெடி பண்ணலாம். அது நீங்க கண்டுக்காம மட்டும் வைங்க, பரவாயில்ல ஒண்ணு கண்டுக்கிட்டோம்னா அந்த ஃபேட் லிவர் என்னவா ஆகும், சிரோசிஸா மாறும். என்னவா மாறும், சிரோசிஸா மாறும், which means ஒரு கேன்சரஸா மாறும். அந்த லிவர் கேன்சர்ஸ் கட்டியா மாறும். and formation of fibrous tissues. இந்த மாதிரி வந்துரும், அந்த லிவர் நாசமா போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. Okay, so body losses its control and consciousness eventually leading to health complications and ultimately to death. இறந்து போக கூட வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஏங்க டவுட் இருக்கா அதுல? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எனிபடி சாங், எனி டவுட்? ஏதேனும் சந்தேகங்கள் யாருக்காவது இருக்கா? Yes, any doubts guys? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம், யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு. நம்ம இந்த சாப்டருக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसும் வித் 1 மார்க் சூப்பரா தெளிவா பார்த்தாச்சு.
ஓகே, யாருக்கு டவுட் இல்ல? இதுல வந்து உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस வேணும் இல்ல சார் எனக்கு இது மட்டும் புரியலனா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கடா. that will also be taught. okay, nothing to worry. சரியா? சோ இப்ப எந்த டவுட் இல்ல நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிரலாமா? ரெடியா இருக்கீங்களா? வைண்ட் அப் பண்ணிடுவோமா? ஆல் குட்? வைண்ட் அப் செஷன். சோ QR கோட ஈஸியா ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க நோட்ஸ் ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சோ சென்டர் வரவா? ஓகேடா, ஃபைன். சோ ஸ்டே டியூன்ட் கைஸ், ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன query இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி we can modify the preparations. okay, so take care, all the best, bye bye. நெக்ஸ்ட் படிங்கடா, சரியா படிங்க. பை பை.